பகவத்கீதையில் சாப்டர் 16 ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு வர்ஸில் 26 குவாலிட்டிகள், டிவைன் குவாலிட்டிகள் சொல்கிறார். அதில் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். அது எதெல்லாம் அடையணுங்கிறதுக்கும் ஒரு ஐடியா கொடுக்கும். ஃபர்ஸ்ட் வர்ஸில் என்ன சொல்கிறேன்னா, அபயம் சத்வ சம்சுத்திகி ஞானயோக விவஸ்திதி தானம் தமஷ்ச யஜ்ஞஷ்ச சுவாத்தியாயக தபக ஆர்ஜவம். அபயம் ஃபியர்லெஸ்னஸ், சத்வ சம்சுத்திகி பியூரிட்டி ஆஃப் மைண்ட், ஞான யோக விவஸ்திதி நிதித்தியாசனம், அது நம்ம ஆத்ம ஞானத்தையே அதுலேயே அபைட் இன் அவர் ட்ரூ நேச்சர். தானம் சேரிட்டி, தமஷ்ச சென்ஸ் கண்ட்ரோல், யஜ்ஞஷ்ச பெர்ஃபார்மிங் ரிச்சுவல்ஸ், சுவாத்தியாயங்கிறது படிக்கிறது, சிரவணம் பண்ணுறது, ஓகே, நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிறது, சொரூபத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது, தப்பக ரிலீஜியஸ் டிசிப்ளின், ஆர்ஜுவம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ். ஸோ இதில் ஒரு 9 குவாலிட்டி சொல்கிறார். அந்த 2வது வேர்ஸில் சொல்கிறார், அஹிம்சா சத்தியம் அக்ரோதக தியாக சாந்தி அபைஷுனம் தயா பூத்தேஷு அலோலுப்துவம் மார்துவம் ஹ்ரீஹி ஆச்சாப்பலம். இது ஒரு 11 2வது வேர்ஸில் சொல்கிறார். அஹிம்சா தெரியும், நம்ம ஒருத்தருக்கு ஹிம்சை கொடுக்கக்கூடாது, சத்தியம் உண்மையை பேசணும், அக்ரோதக கோபம் இல்லாமல் இருக்கணும், தியாக பற்றற்று இருக்கணும், சாந்தி அமைதியாக இருக்கணும், அபைஷுனம் இன்டெகிரிட்டி, தயா கருணை, பூத்தேஷு அலோலுப்துவம் கம்பேஷன் ஃபார் லிவிங் பீயிங்ஸ், மார்துவம் ஜென்டில்னஸ் சாஃப்டாக இருக்கணும், ஹ்ரீஹி மாடஸ்டி, ஆச்சாப்பலம் ஆப்சன்ஸ் ஆஃப் அஜிடேஷன். 3வது வருஷத்தில் என்ன சொல்கிறாருன்னா, தேஜக ஷமா திருதிஹி சௌச்சம் அத்ரோக ந அதி மானிதா பவந்தி சம்பதம் தைவீம் அபிஜாதஸ்ய பாரத. தேஜக பிரில்லியன்ஸ், ஷமா மன்னிக்கக்கூடியது தன்மை, திருதி ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ், சௌச்சம் கிளென்லினஸ் இன்டர்னல் எக்ஸ்டர்னல், துரோகம் பண்ணக்கூடாது, ந அதி மானிதா நம்ம பற்றியே நம்மளே பெருசாக பேசக்கூடாது. இதெல்லாம் அவர் சொல்கிறார். இதில் ஒரு 6 சொல்கிறார். இதெல்லாம் இந்த 26 என்ன சொல்கிறோன்னா டிவைன் குவாலிட்டிஸ். ஸோ இந்த 26ஐயும் நம்ம என்ன பண்ணோம்னா டெய்லி மெடிடேஷன் பண்ணலாம். அபயம், எனக்கு பயம் இல்லாமல் இருக்கா? பயம் இருந்தால் எதுலெல்லாம் பயம் இருக்குது? அப்புறம் என்னோட பியூரிட்டி ஆஃப் மைண்ட் இருக்கா? பியூரிட்டி ஆஃப் மைண்ட் இல்லைன்னு நடத்தோம், காம குரோத லோப மத மாத்சரியெல்லாம் இருந்தால் இல்லை. அப்போ அந்த பியூரிட்டி ஆஃப் மைண்டை அடையிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? இதை கான்டம்ப்ளேட் பண்ணலாம். அந்த 3 வேர்ஸ் ஆக்சுவலி மெடிடேஷனுக்கு எடுத்துட்டு கான்டம்ப்ளேட் பண்ணலாம். அப்புறம் நம்ம இது ஒரு ப்ரோக்ரஸ் சார்ட் மாதிரி பண்ணலாம். 6 மாதத்துக்கு ஒரு தரம் எதுலெல்லாம் நான் அக்வயர் பண்ணி என்னெல்லாம் குவாலிட்டி நான் அக்வயர் பண்ணியிருக்கேன்.